நம்ம கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்க. கத்திரிக்காய் அதுக்கு கிரேவி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வானில் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து விடுங்க. வெங்காயம் நல்லா சுருக வதங்க வரைக்கும் ரெட் கலர் ஒரு ப்ரௌன் கலர் வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இல்லை நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, இந்த ஸ்டேஜில் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு கல்லுப்பு போடுங்க. அது வதங்கினா உப்பு போட்டு தக்காளி நல்லா வதங்க, கல்லுப்பு போடுங்க. போட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும், குழைய வதங்கணுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் அதில் சேர்க்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை அதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிட்ஸ் நல்லா குழஞ்சி வெந்ததுக்கப்புறமா கரம் மசாலா, சீரகப்பொடி, தனியா, மிளகாத்தூள் இதையும் போட்டுக்கோங்க. நல்லா போட்டு கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டிங்கன்னா பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா பாருங்கள், ஒரு 2 நிமிட்ஸ் அப்படியே வச்சுருந்து